தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். பாஸ்கர், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் முழு அட்டவணை விவரங்கள் என்ன? 20ஆம் தேதி தொடங்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது 29ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 20ஆம் தேதி மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படும். அன்றைய தினம் ஒத்திவைக்கப்படும். அதைத் தொடர்ந்து 21ஆம் தேதி நீர்வளத்துறை, தொழிலாளர் நலத்துறை, மதியம் வீட்டு வசதித்துறை, மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதங்கள் நடைபெறும். மாற்றுத்திறனாளிகள் துறையும் சமூக நலத்துறையும் 21ஆம் தேதி மானிய கோரிக்கை விவாதங்களில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அதே நேரத்தில் 22ஆம் தேதி நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, வேளாண்மை, கால்நடை, மீன்வளம் உள்ளிட்ட துறைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. இதனை வைத்து பார்க்கும்போது இரு வேளைகளில் அவை நடைபெறும். காலை 9:30 மணியளவில் தொடங்கக்கூடிய அவை என்பது 1:30 மணி வரை நடைபெறும். பிற்பகல 5 மணிக்கு தொடங்கக்கூடிய அவை என்பது 8 மணி வரை நடைபெறும். இதன் காரணமாக பார்க்கும்போது இரு வேளைகளில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும். ஒரு நாளைக்கு 4 மானிய கோரிக்கைகள் எடுத்துக் கொள்ளப்படும். 4 துறை மீதான மானிய கோரிக்கை விவாதங்கள் நடத்தப்பட்டு அதன் மீதான விவாதங்கள் நடைபெறும். அந்த வகையில பார்க்கும்போது கூட்டத்தொடர் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற வேலை நாட்களில் நடைபெறக்கூடிய அளவுக்கு சனிக்கிழமை அன்று கூட தமிழக சட்டப்பேரவை நடைபெறக்கூடிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் எந்தெந்த நாட்களில் என்னென்ன துறை எடுத்துக் கொள்ளக்கூடியது என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். அந்த வகையில 29ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. 4 துறை ஒரு நாட்களில் காலை மாலை என்று இரு வேளைகளாக பிரித்து அவை நடைபெறுகிறது. 9:30 மணிக்கு தொடங்கக்கூடிய அவை என்பது 1:30 மணிக்கு முடிவடையும். பிற்பகல்ல 5 மணிக்கு தொடங்கி 8 மணி வரை நடைபெறும். வழக்கமாக தமிழக சட்டப்பேரவை 10 மணிக்கு தொடங்கும். சட்டப்பேரவை விதி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு நடைபெறல 9:30 மணிக்கு தொடங்குவதாக முடிவெடுக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த இரு வேளைகளில் நடைபெறக்கூடிய அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.